மதுரைக்கு மிக அருகில் அழகர் கோவிலுக்கு செல்லும் பாதையில் இருக்கும் சிறிய கிராமத்தின் பெயர்தான் கடச்சனேந்தல். இதன் பெயர் காரணம் சிலப்பதிகாரத்தின் காவிய நாயகியான கண்ணகியின் வரலாற்றை தழுவிய பெயராகும். கோவலன் மற்றும் கண்ணகி காவேரி பூம்பட்டணத்தில் இருந்து மதுரைக்கு வருகிறார்கள். கண்ணகியின் விலைமதிப்பற்ற கால் சிலம்பை விற்பதற்காக கோவலன் மதுரைக்கு செல்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் பாண்டிய மன்னனின் மனைவி சிலம்பை தொலைத்திருந்ததால் கோவலனை திருடன் என்று தவறாக நினைத்து மன்னன் கோவலனை கொன்றுவிடுகிறான். இதனால் கோபமடைந்த கண்ணகி தன் கணவன் நிரபராதி என்பதை நிரூபிக்க மன்னனின் அரசவைக்கு செல்கிறாள். கண்ணகி அரண்மனைக்கு புறப்படுவதற்கு முன்பு தனது கணவன் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு மிகுந்த துயரத்தோடு இருக்கிறாள். கண்ணகி மதுரைக்குள் நுழைவதற்கு முன்பு கடைசியாக தங்கிய இடம் இப்போதைய கடச்சனேந்தல் பகுதிதான். அரண்மனைக்கு செல்லும் போது தன் கையில் இருந்த ஒற்றை சிலம்பை எடுத்துக்கொண்டு கோபமாக அரண்மனை நோக்கி நடந்தாள். இந்த இடத்தில்தான் கண்ணகி கடைசியாக தன்னுடைய சிலம்பை கையில் ஏந்தினாள். ஆகவே கடைசி பிளஸ் சிலம்பு பிளஸ் ஏந்துதல் கடை சிலம்பேந்தல் என்ற வார்த்தை தான் காலப்போக்கில் மக்கள் பேசியதில் மருவி இன்று கடச்சனேந்தல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடம் சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி தன் கணவரின் கொலைக்கு பிறகு தன் கையில் சிலம்பை ஏந்தி நீதி கேட்க புறப்பட்ட கடைசி இடம் என்பதால் அந்த வரலாற்று நினைவின் நிகழ்வாகவே கடை சிலம்பேந்தல் அதாவது கடச்சனேந்தல் என்ற பெயர் வந்தது. அந்த மலையை அதாவது யானை மலையை சுற்றியுள்ள குகைகளில் உள்ள பழைய தமிழ் கல்வெட்டுகளும் இதற்கு சான்றாக உள்ளன. கடச்சனேந்தல் என்பது வெறும் கிராமம் அல்ல, அது கண்ணகியின் பதிபக்தி, கோவலனின் மரணம் மற்றும் பாண்டிய மன்னனின் நீதி தவறிய நிகழ்வுகளின் தொடக்க புள்ளியாக அமைந்த வரலாற்று தடயங்கள் நிறைந்த ஒரு